அம்பேத்கர் அகாடமி நடத்தும் மாநில அளவிலான போட்டித் தேர்வர்களுக்கான 50 லட்சம் மதிப்புள்ள அங்கீகார மேடை. ஒன்றிலிருந்து 4 இல்லத்தரசிகளின் நேரம். இது நமக்கான நேரம். ஸ்டார் விஜயில் இல்லத்தரசிகளின் நேரம். நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. மிதுனராசிக்கார பெண்களை பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் தலைக்கு மேலே குரு வக்கரமாக இருக்கும்போது நம்மளே ஒரு மாதிரி இருப்போம். முதல் ஒரு 2 மாதங்கள் கொஞ்சம் அப்படி தான் இருக்கும். சொந்த தொழில் செய்யலாமான்னு ஒரு 5-6 வருஷமாக யோசிச்சு கடைசியில் இந்த வருஷம் இறங்குவீங்க பாருங்க, சொல்லி அடிப்பீங்க. நிறைய காசிப் வரும் உங்களை பற்றி. ரொம்ப அமைதியாக இருக்கணும். யாரை பற்றியும் நீங்கள் சொல்லாதீங்கன்னா ஆரம்பிக்கும் போது நம்மக்கிட்ட ஒரு பிளானட்டு அவரும் வக்கரமாக இருக்கு. எய்த்தாப்பில் பார்த்தா 4 பிளானட்டு. ஸோ அவங்க கை ஓங்கி இருக்கு. இருக்கக்கூடிய மிதுனராசிக்கார பெண்களுக்கு நிறைய அட்வைஸ் கிடைக்கும். முடிஞ்சால் கொஞ்சம் பஞ்சம் வாங்கி வச்சுக்கோங்க, அவ்வளோதான், வேறு வழி இல்லை. திரும்ப ஏதாவது பண்ண முடியுமா? சனியை தான் போய்க்கணும். மிதுனராசிட்ட இருக்க ஒரு பெரிய ஒரு இதுனா சொன்னால் அது நடக்கவே நடக்காது. அதனால் யார்கிட்டையும் எதையுமே சொல்லாதீங்க. யாரெல்லாம் ஐடி ஃபீல்டில் இருக்கீங்களோ, யாரெல்லாம் கம்யூனிகேஷன் ஃபீல்டில் இருக்கீங்களோ, யாரெல்லாம் சினிமா ஃபீல்டில் இருக்கீங்களோ, யாரெல்லாம் ஆங்கரிங் ஃபீல்டில் இருக்கீங்களோ, யாரெல்லாம் வாயில பிழைக்கக்கூடிய தொழில் செய்து கொண்டு இருக்கிறீர்களோ, மார்க்கெட்டிங்கில் இருக்கீங்களோ, அத்தனை மிதுனராசிக்கார பெண்களுக்கும் வாவும். ஸோ கொஞ்சம் துரோகங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருங்க. புரிஞ்சுக்கோங்க. மிதுனராசிக்காரங்க பெண்கள்கிட்ட நான் ஒன்று தான் சொல்ல விரும்புகிறேன். யாராலையும் மாற்ற முடியாதுன்றது தான் உண்மை. தன்னுடைய மதிநுட்பத்தால் அனைவரையும் மயக்கக்கூடிய மிதுனராசி நேயர்களுக்கு இந்த 2026 வருஷம் மிதுனராசி பெண்களுக்கு எக்ஸ்பெஷலி எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வேற லெவலில் இருக்க போகுதுங்க. சொல்லும் போது எனக்கு அவ்வளோ சந்தோஷம். பார்க்கும்போது தெரில எனக்கு. எதுக்கெல்லாம் நீங்கள் கவலைப்பட்டீங்களோ அந்த கவலையிலேருந்து வெளில வர போகிறீங்க. அதுவான்னு டைலமாவிலேயே ஓடிட்டு இருந்திருக்கும் கிட்டத்தட்ட ஒரு 4 மாசமா. எதை பண்ணால் என் வாழ்க்கை சரியாகும், எதை பண்ணி நான் சரி பண்ணுறது, எனக்கு ஒரு டூல் மட்டும் அது லைட்டாக கிடச்சிட்டா போதும், நான் நிற்க வச்சிருவேன். அந்த டூல் தான் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி மிதுனராசி பெண்கள் போன வருஷம் அப்படியே ஒரு மாதிரி பாடாப்பட்டிருப்பீங்க. இந்த வருஷம் அதுக்கான ஒரு விமோசனம் கிடைக்க போகிறது. நிறைய மிதுனராசிக்கார பெண்களுக்கு இடமாற்றம் நிகழப்போகிறது. இடமாற்றம், வீடு மாற்றம், மனை மாற்றம், வாகன மாற்றம். ஏதோ ஒரு வண்டி வச்சுருந்தா அதை போட்டு வேறு வண்டி வாங்கணுமா, இந்த தடவை வாங்குவீங்க. என் வண்டி ஏதோ பிரச்சனை பண்ணிட்டே இருக்குது அப்படின்னா அதை மாற்றுவதற்கான வாய்ப்புகள்லாம் சேரும். வீட்டுக்கு சில விஷயங்களை வாங்கி மகிழ்வீர்கள். ஆரம்பிக்கும் போதே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மிதுனராசிக்கார பெண்கள் எந்த வயது ஒத்தவர்களாக இருந்தாலும் சரி இந்த தடவை எலக்ட்ரிக்கல் ஐட்டத்தோடு கனெக்ட் ஆவீங்க. ஏன்னா ஆல்மோஸ்ட் அதோட அமைப்போடு தான் உட்காந்துருக்காரு மிஸ்டர் புதன். ஓகே, நிறைய பேர் செல்ஃபோன் வாங்குறதுக்கான வாய்ப்பு, புதிய ஃபோன் வாங்குறதுக்கான வாய்ப்பு, இயர்ஃபோன் வாங்குறதுக்கான வாய்ப்பு, இயர்பட்ஸ் வாங்குறதுக்கான வாய்ப்பு, எலக்ட்ரானிக் ஐட்டம் உங்களுக்கு சில எலக்ட்ரானிக் ஐட்டம் வீட்டில் திடீர்னு ஏதாவது ஒரு மைக்ரோ ஓவன் வாங்குறதுக்கான வாய்ப்பு, ஏதோ ஒன்று எலக்ட்ரிக்கல் ஐட்டத்தோட இண்டஸ்ட்ரியல் ஸ்டவ் வாங்குவீங்க. இதெல்லாமே ஆஃபரில் கிடைக்குமான்னு பார்ப்பீங்க. இதெல்லாம் கிடச்சி நீங்கள் வாங்கி வைக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இந்த வருடம் ரொம்ப அழகாக இருக்குது. ரொம்ப நாள் ஆசைப்பட்ட ஒரு விஷயத்தை வாங்கிறது, ஓவன் வாங்குறது, ஏசி வாங்கி போடுறது, இந்த மாதிரி ரொம்ப நல்ல விஷயத்தை எல்லாம் இந்த தடவை மிதுனராசிக்கார பெண்களுக்கு வரப்போகுது. அப்போ என்ன ஆகும், கொஞ்சம் செலவுகள் அதிகரிக்கும். மிதுனராசிக்கார பெண்களை பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் தலைக்கு மேலே குரு வக்கரமாக இருக்கும்போது நம்மளே ஒரு மாதிரி இருப்போம். முதல் ஒரு 2 மாதங்கள் கொஞ்சம் அப்படி தான் இருக்கும். ஏன்னப்பா அதனால் கொஞ்சம் அப்படியே விட்டுருங்க. அடுத்த 2-3 மாதத்துக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக டாப் கியரில் எனக்கு தெரிஞ்சு நானே கொடுத்துருக்கேன். இந்த 2026 யாருக்கு டாப் மோஸ்ட் நல்லாயிருக்கும் அப்படின்னா ஒன் ஆஃப் த டாப் மோஸ்ட் ராசி மிதுனம் தான். அதனால் அதை பற்றி பெருசாலாம் கவலைப்பட வேணாம். நிறைய பேருக்கு ஃபாரின் போகிறதுக்கான வாய்ப்பு, ஃபாரினில் வேலை பார்க்குறதுக்கான வாய்ப்பு, இல்லை ஃபாரின்லேருந்து இங்கே வர்றதுக்கான வாய்ப்பு, இங்கேருந்து அங்கே போகிறதுக்கான வாய்ப்புன்னு சொல்லிட்டு உங்களுடைய வாழ்வியல் அடுத்த கட்டத்திற்கான நகர்வுகள் கிடைக்கும். சொந்த தொழில் செய்யலாமான்னு ஒரு 5-6 வருஷமாக யோசிச்சு கடைசியில் இந்த வருஷம் இறங்குவீங்க பாருங்க, சொல்லி அடிப்பீங்க. யாரெல்லாம் சொந்த தொழில் செய்யக்கூடிய ஆட்களாக இருக்கிறோம் அவர்களுக்கு மிகச்சரியான யோகம். நிறைய பேர் க்ரீச் வளர்க்கணும், நிறைய பேர் குழந்தைகளுக்கு காப்பகம் பண்ணணும், நிறைய பேர் ஸ்கூலில் போய் ஜாயின் பண்ணணும், இல்லை ஸ்கூலில் ஒர்க் பண்ணுன்ற மாதிரி இந்த ஸ்கூலோட கனெக்ட் ஆகுது இந்த தடவை. நிறைய பேருக்கு அதற்கான வேலை வாய்ப்பெல்லாம் கிடைக்கலாம். கிடைச்சதுன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரியா, அந்த மாதிரியான ஸ்கூலோடு கனெக்ட் ஆகுது. ஏன்னா குரு எல்லாம் குழந்தையை குறிக்கும். அந்த புதன் இருக்கிற இடத்துல இருக்கக்கூடிய அமைப்பு என்பது கொஞ்சம் நிறைய ஸ்கூலோட கனெக்ட் ஆகக்கூடிய தன்மையெல்லாம் இந்த தடவை மிதுனராசிக்கார பெண்களுக்கு நிகழ காத்திருக்கிறது. ஓகே, நீங்கள் படிக்கிற மிதுனராசிக்கார பெண்களாக இருந்ததுன்னா எக்ஸ்ட்ரா நிறைய படிப்பீங்க. ஆல்மோஸ்ட் ஆஃப்டர் ஜூனுக்கு மேலே உங்களுடைய டிரான்ஸ்ஃபர்மேஷன் வேறு லெவலில் இருக்கும். நிறைய பேர் ஸ்காலர்ஷிப் கார்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஸ்காலர்ஷிப் கிடச்சி அதன் மூலமாக படிக்கிறதுக்கான அமைப்பெல்லாம் இருக்குது. ரொம்ப நிறைய பெயர் புகழ் அந்தஸ்தை அம்மாக்களுக்கு வாங்கி கொடுப்பீங்க. கௌரவமாக இருப்பீங்க. இது வரைக்கும் ஒரு மாதிரி இருந்த நிலைமையெல்லாம் மாறி
அதுவும் போன தடவை அந்த சனியெல்லாம் வக்கரமானப்புறம் ஒரு லாஸ்ட் ஒரு 4-5 மந்த்தாக சுத்தமாக நல்லா இல்லை மிதுன ராசிக்கார பெண்கள். ஆண்களை விட பெண்கள் ரொம்ப பாதிக்கப்பட்டீங்க. மென்டலாகவும் சரி, ஃபிசிக்கலாகவும் சரி. ஸோ இந்த தடவை அதுலேருந்து அப்படியே வெளியில் வந்துடுவீங்க. ஸோ ஃபினான்ஷியல் க்ரோத் கிடைக்கிறதுக்கான டைம் பீரியட் ரொம்ப நல்லா இருக்குது. நிறைய விஷயம் நிறைய பேருக்கு செட்டில்மெண்ட் ஆகும். நிறைய பேர் பார்ட்னர்ஷிப் மூலமாக ஏதோ ஒரு தொழிலை தொடங்குவீர்கள். அது உங்களுக்கு மிகப்பெரிய மேன்மையை கொண்டு வந்து கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக கொடுக்கும். வேலை பார்க்குற இடத்துல மட்டும் கொஞ்சம் அமைதியாக இருங்க. நிறைய காசிப் வரும் உங்கள பத்தி. ரொம்ப ரொம்ப அமைதியா இருக்கணும். யார பத்தியும் நீங்க சொல்லாதீங்க. ஏன்னா ஆரம்பிக்கும்போது நம்மகிட்ட ஒரு பிளானெட் அவரும் வக்ரமா இருக்கு. எய்த்தாப்ல பார்த்தா 4 பிளானெட். ஸோ அவங்க கை ஓங்கி இருக்கு. ஸோ ஆப்போசிட்ல இருக்கிறவங்க கொஞ்சம் உங்களுக்கு அட்வைஸா பண்ணி கொள்ளுவாங்க. வேற வழி இல்ல. கேட்டு தான் ஆகணும். அதனால வேலைக்கு போறவங்களா இருந்தாலும் சரி, 20 வயதை தாண்டி இருக்கக்கூடிய மிதுன ராசிக்கார பெண்களுக்கு நிறைய அட்வைஸ் கிடைக்கும். முடிஞ்சா கொஞ்சம் பஞ்சம் வாங்கி வச்சுக்கோங்க. அவ்வளோதான், வேற வழி இல்ல. திரும்ப ஏதாவது பண்ண முடியுமா? சனியை தான் போய்க்கணும். நம்மளுக்கு நம்பரும் தெரியாது. ஸோ அதனால வேற வழி இல்ல. கொஞ்சம் அட்வைஸை வந்து தாங்கிக் கொள்ளக்கூடிய காலகட்டமாகத்தான் இருக்கு. நம்ம யாருக்காவது சொல்லலான்னு போனால் அவன் உட்காந்து அவன் பஞ்சாயத்தில் நம்மக்கிட்ட பேசிகிட்டு இருப்பான். ஐயோ எப்பட்றா கடன் கேட்கறது அப்படின்ற மாதிரி நம்ம வந்துடுவோம். பட் ஸ்டில் இட்ஸ் குட். நிறையா பேருக்கு இடம் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஒரு காலடி இடமாவது வாங்குறது, மாமியார் வீட்டு சொத்து வர்றது, கொடுப்பாங்களா மாட்டாங்களான்னு தவிச்சிட்டு இருந்த நிலைமையெல்லாம் மாறி கொடுக்கறது, நகை வாங்குறது, இடம் வாங்குறது, இடம் வாங்கி போடலாமான்ற மாதிரி இடத்துல இன்வெஸ்ட் பண்ணலான்ற மாதிரி ஐடியா வந்து அதில் இன்வெஸ்ட் பண்ணுறது, ஃபாரின்ல இருந்தீங்கன்னா இங்கே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதன் மூலமாக ஒரு சந்தோஷத்தை அடையிறது, நிறையா பேருக்கு வந்து கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது. எந்த இவ்வளோ விலைக்கு போனாலும் கொஞ்சம் உங்களுடைய வருங்காலத்திற்காக என்று சொல்லக்கூடிய இடத்துல சேமிப்பு அதிகரிக்கலாமான்னு சொல்லி இந்த தடவை கொஞ்சம் சேமிப்பில் வந்து ஃபோக்கஸ் பண்ணுவீங்க. இது வரைக்கும் பிள்ளைகள் ஒரு மாதிரி இருந்து பிள்ளைகள் மூலமாக ஒரு 2 வருஷமாக கஷ்டப்பட்ட மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த தடவை ஒரு விமோசனம் கிடைக்கும். பிள்ளைகள்லாம் ஓகே ஓரளவுக்கு செட்டில் ஆயிட்டாங்க அப்படின்ற அளவுக்கு ஒரு நிம்மதி பெருமூச்சு விடலாம். நிறைய பிள்ளைகள் மூலமாக உங்களுக்கு ஒரு பெருமை கிடைக்கும். நான் ஒரு இடத்துல, என் ஹஸ்பண்ட் ஒரு இடத்துல இருந்தாங்கன்ற அந்த சினாரியோலாம் மாறி இணைவதற்கான வாய்ப்பு உங்கள் மூலமாக உங்கள் ஹஸ்பண்டுக்கு ஒரு லக்கு கிடைக்கும். ஸோ மிதுன ராசிக்கார பெண்களுக்கு இந்த தடவை எக்ஸ்ட்ராடினரியான டைம் பீரியட் இனிதய மலர காத்திருக்கிறது. அதுவும் எஸ்பெஷலி 20 வயதிலிருந்து ஒரு 60 வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய மிதுன ராசி பெண்களுக்கு வாவ். நிறையா பேருக்கு இந்த தடவை 2ஆம் இடத்துல வந்து குரு அமர போகிற தன்மை ஆஃப்டர் மேக்கு அப்புறமே பட்டிக்கு ஓரளவு காசு வரும்னா பாருங்களேன். அட எங்க மேடம் இருக்கிறதே இல்லைன்னா நிஜமா வரும். எங்க வரும் எப்படி வரும்லாம் சொல்ல முடியாது. பிளான் நடிச்சா ஒரு நாள் எல்லாத்தையும் கொண்டு வந்து கொடுக்கும். ஸோ நிறையா பேர்களுக்கு இந்த தடவை பணப்புழக்கம் அதிகரிக்கும். நிறைய பேருக்கு வருமானம் அதிகரிக்கும். ஆனால் ஒன்று தயவு செஞ்சு யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க. மிதுனராசிட்ட இருக்க ஒரு பெரிய ஒரு இதுனா சொன்னால் அது நடக்கவே நடக்காது. அதனால யார்கிட்டையும் எதையுமே சொல்லாதீங்க. ஆமாம் 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 நைஸாக போயிட்டு யூஸ்வலி கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருப்பீங்க. பட் உங்களை அறியாமல் பிளான்ட் சில விஷயங்களை உங்களை சொல்ல வைக்கும். அதில் மட்டும் கவனமாக இருந்து கொண்டால் போதுமானது. யாரெல்லாம் ஐடி ஃபீல்டில் இருக்கீங்களோ, யாரெல்லாம் கம்யூனிகேஷன் ஃபீல்டில் இருக்கீங்களோ, யாரெல்லாம் சினிமா ஃபீல்டில் இருக்கீங்களோ, யாரெல்லாம் ஆங்கரிங் ஃபீல்டில் இருக்கீங்களோ, யாரெல்லாம் வாயில் பிழைக்கக்கூடிய தொழில் செய்து கொண்டு இருக்கிறீர்களோ, மார்க்கெட்டிங்கில் இருக்கீங்களோ, அத்தனை 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 மிதுன ராசிக்கார பெண்களுக்கும் வாவ் வேற லெவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான் காத்திருக்கு. கனவுகள் பூர்த்தியாகும் இந்த தடவை. கல்யாணம் நடக்கும், லவ் மேரேஜ் நடக்கும், லவ் ப்ரப்போசல் நடக்கும். அவ்வளோதான் முடிஞ்சிருச்சுன்னு சொல்கிற அளவுலேருந்து திரும்ப ரீஜாயின் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். சொல்லி அந்த கல்யாணம் ஓகே ஆகும் வீட்டில். அதன் மூலமாக ஒரு இன்பம் கிடைக்கும். 2ஆம் இடத்துக்கு குரு வரும்போது தான் குரு பார்வை வரும்னு சொல்லுவாங்க. ஸோ திருமணம் ஆகாத மிதுனராசிக்கார பெண்களுக்கு திருமணம் ஆவதற்கான வாய்ப்புகள் வந்து கூடி வரும். ரொம்ப நிறைய ஷாப்பிங் பண்ணுவீங்க இந்த தடவை. நிறைய பட்டுப்புடவை வாங்கணும், பட்டு சம்மந்தப்பட்டு சில்க் சம்மந்தப்பட்டு ட்ரெஸ் வேர் பண்ணுன்ற மாதிரி எண்ணம் அதிகரிக்கும். ஆரம்பிக்கும் போதே ஒரு மாதிரி நட்பு வட்டத்தோடு இருப்பீங்க. என் ஃப்ரெண்டு பேசல, அது பேசல, இது பேசலன்னு சொன்னீங்கன்னா அதெல்லாம் நடக்கும். நிறைய பேர் உங்களோட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணுவீங்க. பண்ணிங்கன்னா சொல்லுங்கள். நிறைய உங்கள் ஸ்கூல் ஃப்ரெண்டை மீட் பண்ணுறது, அவங்கள வந்து ஃபேஸ்புக்கில் திடீர்னு கண்டுபிடிச்சி அவங்க உங்களுக்கு மெசேஜ் பண்ணுறது, அவங்களோட பேசுறது, அவங்கள வந்து ஃபாலோ பண்ணுறது, அந்த மாதிரி கொஞ்சம் இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு மிதுனராசிக்கார பெண்களுக்கு கொஞ்சம் நட்புகள் மூலமாக ஒரு சந்தோஷங்களும் ஒரு சௌபாகியங்களும் கிடைக்கும். எதிர்பாராத உதவி கிடைக்கும். இது வரைக்கும் யாராவது எனக்கு கை நீட்ட மாட்டாங்களா, நான் வந்து கிருஷ்ணன் வரமாட்டானான்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இந்த தடவை கிருஷ்ணன் வந்து புடவை கொடுக்க போகிறார். அந்த அளவுக்கு ஒரு சந்தோஷங்கள்லாம் வரப்போகுது. ஸோ மிதுனராசிக்காரங்களை பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை கேட்டதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் கேட்கணும். அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, ஒரு 40 வயதை கடந்த மிதுனராசிக்கார பெண்களுக்கு கொஞ்சம் ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனம் தேவை. கொஞ்சம் ஆரம்பிக்கும் போதே கொஞ்சம் சளி தொந்தரவு. இப்போ இந்த வீடியோ பார்க்கும்போதே சில பேர் கொஞ்சம் கோல்டு பிடிக்கிறது, சளி பிடிக்கிறது, மூச்சு விடுறதுல கொஞ்சம் இருக்கிறது, இதெல்லாம் இருக்கும். ஏன்னா இந்த வேலையெல்லாம் புதன் சூப்பராக செய்வார். நான் ராசிநாதன் அமர்ந்திருக்க போர்ஷன் வந்து 10ஆம் வீட்டு அதிபதி, 12ஆம் வீட்டு அதிபதி, 11ஆம் வீட்டு இவங்களோடலாம் வந்து உட்காந்துருக்கும் போது கொஞ்சம் ஒரு மாதிரி ப்ரீத் பண்ணுறதுல சில பிரச்சனை வரும். நம்ம 4 பேருக்கு பயன்படுவோன்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அவங்க வந்து நம்ம சொன்னதை அவங்க காப்பி பண்ணி அவங்க வந்து முன்னேறிடுவாங்க. ஸோ கொஞ்சம் துரோகங்கள் வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருங்கள். யாரையும் மாற்றுறதுக்காண்டி நம்ம பிறக்கலன்றதை தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. மிதுனராசிக்காரங்க பெண்கள்கிட்ட நான் ஒன்று தான் சொல்ல விரும்புகிறேன். யாரையும் மாற்ற முடியாதுன்றது தான் உண்மை. அதனால் நீங்கள் ரொம்ப வீட்டில் வந்து மெனக்கெடுக்காமல் உங்களை நீங்கள் எப்படி வழிநடத்திக் கொள்வது, உங்களை நீங்கள் எப்படி முன்னேற்றிக் கொள்வதுன்ற மாதிரி போயிட்டீங்கன்னா இந்த தடவை வருமானத்தில் உயரத்தில் உச்சத்தில் தான் இருப்பீங்க.
அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிட்டீங்கன்னா போதுமானதாக இருக்கும். மற்றபடி ரொம்ப கவலைப்பட்டுக்காதீங்க. கவலைப்பட்டோ கண்ணீர் விட்டோ எதுவும் நடக்க போகிறதில்ல. காரியத்தில் இறங்கணும். காரியத்தில் இறங்குவீங்க, ஜெயிப்பீங்க. உங்கள் செயலால் அதை நீங்கள் நிரூபிப்பீர்கள். ஸோ சொல்லும் போது எனக்கு அவ்வளோ சந்தோஷம். மிதுன ராசிக்கார பெண்களுக்கு இந்த தடவை பலன் கொஞ்சம் 45 வயசு 50 வயசு தாண்டின மிதுனராசிக்கார பெண்கள் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. உங்கள் அம்மாவோட உடல்நிலையை பார்த்துக்கணும். கால் பாதத்தில் பிரச்சனை வரும், வயிற்றில் பிரச்சனை வரும். நிறைய பேருக்கு திடீர்னு சில பேருக்கு வந்து கொஞ்சம் கிட்னி பிரச்சனை, வயிறு இறைஞ்சியா பிரச்சனை, கேஸ்ட்ரிக்காக இருக்குன்ற மாதிரி டாக்டர்கிட்ட போயிட்டு வரதுக்கான சூழ்நிலை எல்லாம் உருவாகி இருக்கும், இல்லை இப்போ உருவாகும். ஸோ முதல் ஒரு 5 மாதம் வயிறு சம்மந்தப்பட்ட இடத்துல மட்டும் கவனமாக இருந்துக்கிட்டால் போதும். நிறைய ட்ராவல் பண்ணுவீங்க, நிறைய அலைச்சல், நிறைய பேசுவீங்க, நிறைய பேரை மீட் பண்ணுவீங்க. திட்டங்கள் எல்லாம் பலித்தமாகும். நல்லதெல்லாம் நடந்துட்டு தான் வருது போலன்ற நம்பிக்கை பிறக்கும். இதுவே ஒரு அடுத்த கட்ட லெவலுக்கு உங்களை கொண்டு போய் சேர்க்கறதுக்கான வாய்ப்புகளை வழங்க தயாராக இருக்கிறது. ஸோ மிதுனராசிக்கார பெண்களை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பெஷலி உங்களுக்கான இந்த வருட வழிபாடு என்ன அப்படின்னா பெருமாள் வழிபாடு. அது நின்ற கோலம், அமர்ந்த கோலம், படுத்த கோலம், எந்த கோலமாக இருந்தாலும் சரி, ஸ்ரீமன் நாராயண வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய இடத்துல. நிறைய பேர் திருப்பதி போகிறீங்களோ? போனீங்கன்னா கமெண்ட் சொல்லுங்கள். போகிறதுக்கான வாய்ப்பை உருவாக்குவார். நிறைய பேருக்கு திருப்பதி பிரசாதம் கையில் வந்து சேரும். திருப்பதி ஃபோட்டோ நீங்கள் போகும்போது எங்கேயாவது நீங்கள் பார்ப்பீங்க. அப்படிலாம் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன எல்லா பலனும் உங்களுக்கு நடக்க போகுதுன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. சரியா? அந்தளவுக்கு உங்களுக்கு மிகச்சரியான ராஜயோகம். நீங்கள் எதெல்லாம் வேணும்னு ஆசைப்பட்டீங்களோ இந்தன் பிரபஞ்சம் கொடுக்கறதுக்கான டைமாக இந்த 2026 வருடம் இனிதே மலர காத்திருக்கிறது. ஓகே, இந்த தடவை என்ன ட்ரெஸ் உங்களுக்கு கொஞ்சம் லக்காக இருக்குன்னா என்ன கலர்? நிறைய க்ரீன் கலர் பயன்படுத்துங்க. நிறைய க்ரீன் கலர் பயன்படுத்தக்கூடிய மிதுன ராசிக்கார பெண்களுக்கு மிகச்சரியான ராஜயோகம். எல்லா க்ரீன் சிக்னல் போட்டு நடக்கிறதுக்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கும். அது எதுவாக இருந்தாலும் சரியா? அதனால் எல்லா விஷயம் நல்ல போது நிறையா பேருக்கு இந்த லவ் மேரேஜ் நடக்கும். நிறையா பேருக்கு வந்து அது அரேஞ்ச் மேரேஜ் ஆகி வீட்டில் வந்து ஒரு சம்மதத்தோடு ஊரறிய திருமணம் நடப்பதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. ஸோ மிதுன ராசிக்காரர்களுக்கு மிகச்சரியான நேரம் இனிதே மலர காத்திருக்கிறது இந்த 2026 வருட ஆங்கில புத்தாண்டில். அம்பேத்கர் அகாடமி நடத்தும் மாநில அளவிலான போட்டித் தேர்வர்களுக்கான 50 லட்சம் மதிப்புள்ள அங்கீகார மேடை. 1 இல்லத்தரசிகளின் நேரம். இது நமக்கான நேரம். ஸ்டார் விஜயில் இல்லத்தரசிகளின் நேரம். நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand.